சரி, தனுசு ராசியோட கர்மப்பாதை பத்தி ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். இப்போ ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசிய ஆள்றது குரு பகவான். இது ஒரு நெருப்பு ராசி. அப்போ இவங்களோட இயல்பு எப்படி இருக்கும்? ரொம்ப ஆற்றலோட எதையும் பெருசா பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லையா? இவங்களோட கர்மப்பாதை, அதாவது இந்த வாழ்க்கை பயணத்தோட பாடங்கள், நோக்கங்கள் எல்லாம், அது எப்படி உங்களோட குணத்தால உருவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா, குருவோட நேர்மையும் நெருப்போட அந்த வெளிப்படைத்தன்மையும் இவங்க கிட்ட ஜாஸ்தி. மனசுல பட்டதை அப்படியே டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா பாருங்க, இந்த நேரடி பேச்சுல ஒரு கர்ம பாடம் இருக்கு. அதாவது, நாம சொல்ற வார்த்தைகள் எப்படி மத்தவங்கள பாவிக்குதுன்னு உணர்ந்து உண்மையோட சேர்த்து கொஞ்சம் கருணையும் காட்ட கத்துக்கணும். ரெண்டாவதா, இவங்களோட கர்மால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மத்தவங்களுக்கு வழிகாட்டுறது. குருவோட ஞானம் இருக்கிறதால இவங்க இயல்பாவே நல்ல ஆசிரியரா, ஆலோசகரா இருப்பாங்க. அரசாங்க பதவிகள் இல்ல சமூகத்துல தலைமை பொறுப்புகள் எல்லாம் இவங்களோட கர்ம பாதையில வர வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன சவால்னா, இந்த வழிகாட்டுற சக்திய ரொம்ப பொறுப்பா பயன்படுத்தணும். கடைசியா, அறிவை தேடுறதும் தன்னைத்தானே முன்னேத்திக்கிறதும் தான் இவங்களோட கர்ம பாதைக்கு அஸ்திவாரம். இவங்க தொடர்ந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த அறிவை மத்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. அதன் மூலமா சமூகத்துல ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. சும்மா வழிநடத்துறது மட்டும் இல்ல, அறிவை வச்சு வழிகாட்டுறது தான் இவங்களோட நோக்கம். ஆக, சுருக்கமா சொல்லணும்னா, தனுசு ராசியோட கர்ம பாதைங்கிறது உன்னைய தேடி, ஞானத்தை பகிர்ந்து, ரொம்ப பொறுப்போட வழிநடத்துற ஒரு பயணம்தான்.